மன்ற சார்பாக நானும் என் பொண்ணும் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து 2-3 நாள் கழிச்சு என்னன்னு தெரியல, அம்மா கனவுல வந்து சொன்னாங்க. 2-3 நாள் கழிச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அம்மா வந்து எனக்கு கனவுல நீங்கள் இப்படி சொன்னீங்களே அம்மா, அதான் மகளே 3 பேர் ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அதை வந்து அம்மா தான் நிவர்த்தி வேணும்னு கேட்டப்போ 3 நாள் கழிச்சு அவங்க ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு முதல்ல தெரியல. அப்புறம் அதுக்கு பாடு சரி அம்மா நமக்கு ஒரு நல்லதாக மாங்கல்ய பிச்சை கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து 85லேருந்து அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கிறேன் 18-20 வருஷமாக. இப்போ என் பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். அம்மாவோட அருள் எல்லாருக்கும் வேணும். உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வளம் பெற ஓம். இத்திருத்தலத்தின் மண்ணை மிதிக்கின்ற ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தந்து ஈர்த்து மீண்டும் மீண்டும் வரவழைத்து தன்னுடைய பிள்ளைகளை தனக்கென்றே ஆக்கிக் கொள்ளுவது மேல்மருவத்தூரின் தனிச்சிறப்பு. 20-25 வருஷமாக வந்துட்டுருக்கோம். வருஷம் நல்லா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப இதெல்லாம் கட்டி விட்டுருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வர்றக்கு இருந்தது. கஞ்சி கலையம் எடுக்கிறக்கு, பால் அபிஷேகம் பண்ணுறக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். இந்த தடவை சீக்கிரமாக ஆகிட்டுது. This year over last year actually the response from the public is tremendous, and also is year by year it's growing by leaps and bounds, and over last year I think it's increased by 2-3 lakhs at least I think, and it's expected to be more. People believe and also experience that once they come to the temple, they see that all their expectations, prayers come true, and whatever they pray for actually is really is coming true, and is happening in their life, and they meet with success. And that is the reason why when people tell others to come and do abhishekam in Adipuram, when people really perform it, they really experience it and meet with success also. That is the reason. Actually every year actually it's growing in multiples of. மேல்மருவத்தூர் அம்மா திரு அடிகளார் அவர்களுடைய இந்த சிறப்பான ஆடிப்புறத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் கலந்துக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் செய்ய செய்ய சிறப்பான வாழ்க்கையில் முன்னேற்றங்களும், ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு பலவிதமான அனுபவங்களை அம்மா தந்து வாழ்க்கையில் ஒளிமயமான முன்னேற்றங்களையும் தர்றாங்க. அதனால் இந்த ஆடிப்பூர விழாவுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆலயத்திலேயும் சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நிறைவான ஒரு மன திருப்தியையும் நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த ஆன்மீகம். அம்மாவுடைய அருள் எண்ணிக்கை எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா வந்து வருஷம் ரொம்ப ஆன்மீகத்தில் நிறைய சக்தியை வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அம்மா அவ்வளோ பேருக்கும் அருள் படுத்திக்கிட்டே இருக்காங்க. சக்தி பால் அபிஷேகம் பண்ணால் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பால் அபிஷேகம் பண்ணுறோம். எனக்கு இந்த சன்னதிக்கு வந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில், இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அம்மாவுடைய தரிசனம் கண்டிட்டு போன பிறகு ஒவ்வொரு முறையும் நான் வந்துட்டு போகிற பிறகு எனக்கு மன நிறைவும் இந்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷமும் கிடைக்குது. இதை தவிரவும் நிறைய நோய்களும் எங்கள் குடும்பத்துக்கு நோய்களும் நீங்கியிருக்கு. அதனால் எனக்கு மேலும் மேலும் அந்த சன்னதிக்கு வந்து அம்மாவுடைய தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. பால் குழந்தைக்கு உணவு, உயிர் மருந்து. குழந்தைக்கு உயிராகும் பாலை உயிர்க்கெல்லாம் உயிரான நீ அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறாய். உடல் நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிற பாலை உயிர்கள் பிறப்பு எடுக்கும் பிறவி நோய்க்கும் மருந்தாக்கி பால் அபிஷேகம் செய்ய வைத்தாய். ஏழையர்க்கும் எளியவர்க்கும் உணவான கஞ்சியை, எல்லாருக்கும் உணவான கஞ்சியை நீயும் அமுதமாக ஏற்றுக்கொண்டாய். அன்னதானத்தை தந்து பசிப்பிணி நீக்கும் மருத்துவச்சியே, உயிர்ப்பிணி நீக்கும் பெருமாட்டி, உன்னுடைய கருணைக்கு அளவே இல்லையம்மா.
ஜூலை மாதம் 28ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் தாளாளர் சக்தி பா செந்தில்குமார் அவர்கள் பால் அபிஷேகம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்தார். ஜூலை 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு துவங்கிய இந்த பாலபிஷேகம் தொடர்ந்து 30 மணி நேரம் நடைபெற்றது என்றால் இது முற்றிலும் அம்மா நடத்தும் அற்புதமே. உலகத்தை உய்விக்க ஒரு பெரும் தெய்வமே உழைக்கின்ற காலம் இது. உலகம் உருப்பட வேண்டும் என்பதற்காக தெய்வமே இறங்கி வந்து தொண்டு செய்யும் காலம் இது. உலகத்தில் அமைதி நிலவ தெய்வமே அவதரித்திருக்கிற காலம் இது. ஆன்மீகமும் பக்தியும் கொண்டு ஒருவரை ஒருவர் தாயாகவும் பிள்ளையாகவும் ஆக்கி வைக்கும் காலம் இது. மேல்மருவத்தூரில் அந்த வேண்டுதல்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற மாபெரும் முயற்சி நடந்தேறி வருகிறது என்பதற்கு அடையாளமாகவும் ஆதாரமாகவும் ஆடிப்பூரம் விளங்குகிறது. சமத்துவம் சகோதரத்துவம் சாதிக்கும் யுகம் வளர்ந்து வருகிறது. சக்தி யுகம் வளர்ந்து வருகிறது. அம்மா, நானே பொய், என் நெஞ்சும் பொய். ஆனால் உன்னை கண்டால் கண்ணீர் விடுகிறோம், கரைந்து அழுகிறோம். எங்களை ஆசையாய் பெற்ற தாயே, உன்னை கண்டு ஆனந்தமாய் அழுவதற்கென்றே பெற்றாய் என்றால் மீண்டும் பிறப்பெடுப்போம், மேல்மருவத்தூர் தலம் மிதிப்போம். உன்னை காண்பதனால் பனை போல வந்த துயர் பஞ்சாய் பறக்குதம்மா. தினை போன்ற எங்கள் சின்ன மனமெல்லாம் திருவடியில் தாமரையாய் தினந்தோறும் மலருதம்மா. மகனாகி தாய் வந்து மண்பதையை காப்பதுவும், அகனாகி ஆகவென அவள் கொண்டே சேர்ப்பதுவும், இகமாயி பரமாயி இழுத்தம்மை ஆட்டுவதும், மகமாயி மைந்தனே மருவத்தூர் செல்வனே உனக்கேதான் என்று சரணாகி உறக்கச் சொல்லுவோம். ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா.